ஆண் நண்பரன் வந்து கல்லூரி மாணவி வந்து நேற்று பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆண் நண்பர் வந்து கொடூரமாக தாக்கி அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணோன்னா நமக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய செய்தி, இது எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெல்லி போன்ற வழக்குகளை பார்க்கும்போது அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. உடனே இப்போ முக்கியமான செய்திலாம் வந்துருச்சுன்னா நாங்கள் டக்குன்னு குளிக்க மாட்டோம், டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு என்ன பட்டார் நினச்சி ஓடிடும். பெரிய செய்தி அப்படின்னா போய் தான் ஆகணும். ஏன்னா அடுத்த சேனலுக்கு முன்னாடி போகணுங்கிற ஒரு போட்டி இருக்குது. அதே சமயம் அந்த செய்தியை தெளிவாக கொடுக்கணும். ஏன்னா நான் ஃபோனில் சொன்னோன்னா ஒரு தகவல் சொல்லுவான், அப்புறம் நேரில் பார்க்க ஒரு தகவல் சொல்லுவான். அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தாமல் கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் நேரடியாக நாங்கள் போயிடுவோம். முதல்ல போலீஸ் எப்படி ஒரு கிரைமை விசாரிப்பாங்கன்னா அவனை வெட்டினது எப்படி, அது வந்து ப்ராப்பர் கிரைம் இருக்கிற வெட்டினரை வெட்ட பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. 100 போலீஸ் வந்திருக்காங்க. 100 போலீஸ் வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி எல்லார் கையிலும் டார்ச் லைட்டு. அது எங்கே நடந்துச்சுன்னா கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு. அந்த இடத்த வந்து விமான நிலையத்தை பெருசு பண்ணுறக்காக அந்த இடத்த எடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நைட்டு ஒரு 11 மணிக்கு போயிருக்காரு. போகும்போது அந்த இடத்துல ஒரு 3 பேர் வந்து குடிச்சிட்டு அவங்கள வந்து அந்த காரை அடித்து நொறுக்கி அந்த பையனை 4-5 பக்கம் நல்லா வெட்டி அவனை வந்து அங்கேயே விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. அது எங்கே தூக்கிட்டு போயிருக்காங்கிறது போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் கிடைக்கிது, தகவல் கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி உறுதிப்படுதுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டு மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம். அவங்க நாங்கள் போனால் பட்டாருன்னு கதவை சாத்துவாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அப்படி சொல்ல போதே எங்களுக்கு அது தோணிடும், இவங்க ஏதோ பார்த்துருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒருத்தன் வந்து பார்த்தேன்னு சொல்லுவான், இது இப்படி நடந்துச்சுமா, அது ரெண்டும் ஓரிப்படுத்தும் போது ரைட்டு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் சம்பவம் நடந்திருக்கு, போலீஸ் தேடி இருக்காங்க, கிடைக்கல அப்படின்னு. அப்புறம் காவல்துறையிட்ட பேசுகிறோம். காவல்துறை சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்குப்பா, டீம் போட்டிருக்கோம், விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நாங்களும் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பொண்ணை வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போது பொண்ணு வந்து போலீஸ் வந்து மீட்கலை. இத்தனை போலீஸ் தேடியும் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணே தான் தைரியமாக அவங்ககிட்டருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அந்த பிரச்சனையை வந்து வெளியும் கொண்டு வந்திருக்கு. இந்த பிரச்சனை வந்து எல்லாம் பெருசாயிடுச்சுங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இள சமுதாயத்துக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த அம்மா பாதிக்கப்பட்டாங்க, அது யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருக்காங்க, நமக்கு என்ன வேணால் நடக்கும், ஆனால் அந்த அந்த நடந்தவங்களுக்கான தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும், அந்த பிரச்சனையை வந்து சரியாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த பொண்ணு தைரியமாக பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு தைரியமாக சொன்னனால தான் அவனை பிடிக்க முடிஞ்சது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.